ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு சவுக்கு சங்கர் என்பவர் பத்திரிகையாளரா? கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கை உடைந்து விட்டதாக ரிப்போர்ட். இல்ல, சவுக்கு சங்கர் என்ன மாதிரியான பத்திரிகையாளர்? பத்திரிகை துறைக்கு எப்படி வந்தார்? பிளாக்ல எழுதுகிறவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களா? ஒரு பத்திரிகையில் வேலை செய்வது என்பது, கட்டுரைகள் எழுதுவது என்பது சாதாரண சாமானிய விஷயமா? அதை அடித்து திருத்துவதற்கு எத்தனையோ எடிட்டர்கள் இருப்பாங்க, டைட்டில் அடிக்கிறவங்க இருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியாக தானே ஒரு பிளாக்ல எழுதிட்டா அவர் பத்திரிகையாளரா? உண்மையிலே பத்திரிகை சுதந்திரத்திற்காக, மக்களுடைய ஜனநாயக உரிமைக்காக போராடியவர்கள் எல்லாம் யார்? தம்பி சிவா, வீரப்பனை வெளியே கொண்டு வந்த சிவா 4 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார். உண்மைக்காக போராடியதற்காக, பத்திரிகை சுதந்திரத்திற்காக. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை வழக்கு அவருக்கு. கர்நாடக சிறையில் இருந்தார், கோவை சிறையில் இருந்தார். அப்ப சிவாவோட பெரிய ஆளா? சிவா பத்திரிகையாளரா இல்லையா? நக்கீரன் கோபாலனை 300 வழக்குகளுக்கு மேல் சந்தித்து எதற்கும் பணியாதவர். 100 கோடி ரூபாய் திருமணத்தை நாராக கிழித்தெறிந்தவர். இன்னும் எத்தனையோ ஊழல்களை வெளியே கொண்டு வந்த கோபால். சமீபத்தில் தாக்கப்பட்டாரே அண்ணன் நக்கீரன் பிரகாஷ். அந்த ஸ்ரீமதி வழக்கு சம்பந்தமாக அவர் தகவல் அறிய போகும்போது அந்த எதிர்த்தரப்பு பாரதிய ஜனதா கட்சி அந்த சங்கி தரப்பால தாக்கப்பட்டார். மயிரிழையில் உயிர் தப்பினார் பிரகாஷ் அவர்கள். அப்ப அவர் யாரு? தமிழக அறப்போர் இயக்கம் யார்? பெங்களூர்ல படுகொலை செய்யப்பட்ட கௌரி லங்கேஷ் என்ற பத்திரிகையாளர் உண்மைக்காக போராடியதற்காக. இவர்கள் எல்லாம் யார்? அப்ப கென்யா, அதாவது நைஜீரியாவில் போராடி தூக்கு கயிற்றை முத்தமிட்டாரே கென் சரோ விபா என்ற பத்திரிகையாளர். அந்த அளவுக்கு பெரிய ஆளா சவுக்கு சங்கர்? என்ன இது பைத்தியகாரத்தனம்? இந்த ஆளை போய் இவர் ஒரு ஃபோர்ஜரி, பிளாக்மெயிலர். இவரை பத்திரிகையாளர்னு கதை விட்டுக்கிட்டா அவருக்கு ஆர்கே போன்றவர்கள் எல்லாம் பேசுவது பைத்தியக்காரத்தனம். அன்றைக்கு ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதற்காக தமிழக அரசினுடைய சட்டசபை கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதே போல பாலசுப்ரமணியம் அவர்கள், ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களும் தண்டிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் பத்திரிகை சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். ஏன் யுவராஜ் கொலை வழக்கில் எதற்கும் பயப்படாமல் போய் கோர்ட்ல உண்மையை சொன்னார்ல கார்த்திகை செல்வன், அவர்கள் பத்திரிகையாளர்கள். அவர்களுடைய நன்னடத்தை, ஒழுங்கு, பெயக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்கின்ற அளவிலே நாம முதல்ல ஒழுக்கத்தோடு புலநடக்கத்தோடு இருந்தால் தானே நாம சொல்றதை எழுதுறத மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தங்களுக்கென்று ஒரு லட்சுமண ரேகையை வைத்து போட்டுக்கொண்டு அந்த எல்லையை கோட்டை தாண்டாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு சுகம், எத்தனை சுகானுபவங்களை கொட்டி கொடுத்தாலும் வேண்டாங்க, நான் பத்திரிகையாளர் இப்படியே இருக்கேன்னு சொல்லி ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு அதற்குள்ளே தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பத்திரிகையாளர்கள் இங்கே வாயை திறந்தாவே தெரியுது அது கஞ்சா போட்டு கரையாகின பல்லு. பிளாக்மெயில் பண்றது. பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக எழுதியிருக்கிறார், G2க்கு எதிராக எழுதியிருக்கிறார். அதன் பிறகு எப்படி காம்ப்ரமைஸ் ஆகினார் தெரியாது. ஸ்ரீமதி வழக்கில் போய் அந்த பெண் மேல் அந்த ஸ்ரீமதி, ஒரு அப்பாவி அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டு கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி ஸ்ரீமதிக்கு எதிராக, ஸ்ரீமதிக்கு காதல் இருந்ததுன்னு ஒரு கற்பனை கதையை, ஸ்ரீமதிக்கு காதல் இருந்ததாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி அதுல நீ வாங்கி கட்டிக்கிட்டு வந்தார் அவர். அங்கே கொஞ்சம் நின்றிருந்தா தோலை முடிச்சிருப்பானுங்க, அங்கே போய் பேசியிருந்தார். அதே போல அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இந்த இடி சம்மன் அனுப்புனாங்கல்ல 2 விவசாயிகளுக்கு, சேலம் விவசாயிகளுக்கு. அந்த அப்பாவி விவசாயிகள், நடக்கு கூட தெம்பில்லாத காந்திஜி போல ஒரு வேஷ்டி, இடையிலே ஒரு வேஷ்டி, ஒரு தடி, தோளிலே ஒரு துண்டோடு அண்ணன் தம்பி சகோதரர்கள் 2 பேரும் சென்னைக்கு அலைந்தார்கள். அதுதான் சென்னைக்கு முதல் முறையாக ஈடியை எதிர்த்து நின்று சமாளிக்கும் போது முதுகுல குத்துனையில் நீ அந்த முதியவர்கள் மேல்
வயதானவர்கள் என்றும் பாராமல் புரூட்டஸை விட கேவலமானவன். அந்த வயதானவர்கள் மேல் முதுகு எப்படி சொன்ன, ஈடி ஆதாரம் இல்லாம ஈடி எதையும் சொல்லாது. ஆதாரம் இல்லாம ஆதாரம் இருக்கும். அந்த அவங்கள சாதாரணமா நினைக்காதீங்க. பாத்தீங்களா தலித் பிரவீனா, அவங்களுக்கு ஆதாரமா போறது பாத்தீங்களா தலித் பிரவீனா. அந்த தலித்துங்கிறதுனால அப்ப தலித்துகள் எல்லாருமே அயோக்கியர்கள் பொய்யர்கள்னு சொல்லி சொன்னார்ல, பேசினார்ல சவுக்கு சங்கர். இவர்தான் உத்தம புத்திரன், பெரிய பத்திரிகையாளர், மிகப்பெரிய வாட்டர் கேட் ஊழல். அப்ப பிறந்திருந்தா இவர் வாட்டர் கேட் ஊழலை இவர் தான் கொண்டுட்டு வந்திருப்பார். அதுல பூச்சுத்துக்கு திரிகிறான் இவன். பிளாக்மெயில் பண்ண வேண்டியது, கோடி கோடியாக எதையாவது அவர்களிருந்து வசூல் செய்ய வேண்டியது, சுகமான வாழ்க்கை, தனக்கு விரும்பிய போதையை ஏற்றிக்கொள்ள வேண்டியது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடாது. அது பத்திரிகை தர்மத்திற்கு எதிரானது. அப்படியானால் ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற பத்திரிகைகள் மேல் மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். சவுக்கு சங்கரை எல்லாம் பத்திரிகையாளர் என்று சொன்னால், 1க்கு 3 மனைவிகள், அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. வீடு கட்டி கொடுத்தது எது வேணாலும் கட்டி கொடுக்கட்டும். ஆனால் அவருடைய மனைவிகள் வேறு 2 கணவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் இவர் விடுவாரா? அப்ப ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி பாகுபாடு பார்க்கின்ற இவர் எப்படி நடுநிலையோடு எழுத முடியும்? இன்னும் எத்தனை தொடர்புகளோ கள்ள தொடர்புகள். நான் மட்டும் நினைச்சதை விரும்பியதை செய்வேன், என் மனைவி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் இவர் எப்படி நல்லவராக, இவர் எப்படி நடுநிலையோடு எழுதுபவராக இருக்க முடியும்? கையை உடைத்தது அநியாயம். கையை உடைத்ததை நாம் சரி என்று சொல்லவில்லை. கையை உடைக்கக்கூடாது. தண்டனை கொடுப்பதற்கு போலீஸுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தண்டனை கொடுப்பதற்கு போலீஸுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை நீதிமன்றம் தான் தண்டனையை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுக்க போலீஸ் ஆரம்பித்து விட்டால் இந்த நாட்டில் எவனுக்கும் கையை ஒழுங்கா இருக்காது, காலும் ஒழுங்கா இருக்காது. ஆகவே போலீஸ் தன்னுடைய கையை வாயை கைபதனம் வாய்பதனமாக கட்டி கொண்டிருக்க வேண்டும். கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டால் அவ்வளவுதான். ஆனால் மிக இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. நேற்று சவுக்கு சங்கருடைய அலுவலகம் உடைத்து திறக்கப்பட்டு, அதிகாரிகள் முன்னிலையில் உடைத்து திறக்கப்பட்டு பார்க்கும்போது அங்கே பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண யூடியூப்புக்கு, இப்போ நம்மளாம் யூடியூப் நடத்துகிறோம், யூடியூப் சேனலுக்கு இது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு ஒரு 2 லைட், அவ்வளவுதான். வீட்டிலே வச்சு பண்ணுறோம். நம்ம இதற்கு பெரிய செலவுகள்லாம் இல்லை. நம்ம மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், மக்களுக்கு நடுநிலையோடு விஷயங்களை செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜனநாயகம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்றதற்காக இந்த அடிப்படையில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இவர் கோடிக்கணக்கில் கொட்டி 300-400 சட்டைகள் இதெல்லாம் அப்போ துவைக்கிறதெல்லாம் இல்லை, போட்டு தூக்கி போடுறது அது அவருடைய சொந்த விருப்பம். இதற்கு மேல் அதை பற்றி நாம் பேச வேண்டாம். அது அவரை பற்றி அந்த கைப்பற்றப்பட்ட பொருள்களை சொன்னதால் சொல்லுகிறோம். ஆகவே சவுக்கு சங்கர் என்பவர் ஒரு பிளாக்மெயிலர், பத்திரிகை என்ற ஒரு போர்வையில் இயங்குகின்ற ஒரு உளவாளி, சீக்ரெட் ஏஜென்ட். மாநிலத்தில் இருக்கின்ற மாஃபியாக்களுக்கும் உளவு சொல்லுவார், போலீஸுக்கும் உளவு சொல்லுவார். தான் கைகட்டி சம்பளம் வாங்கிய போலீஸுடைய ரகசியங்களையே விற்றவர். ஆகவே இவர் ஒரு உளவாளி, பிளாக்மெயிலர். அதை வைத்து கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில், நினைப்பில், ஆசையில், அதீத ஆசையில், இதுதான் இலக்கணம். இப்படி பேசினா தான் பணம் வரும். ஜெயிலில் போட்டால் போட்டுக்கிறோம், போயிட்டு ஜாமீன் எடுத்து வந்துடுவோம். திருப்பியும் இப்படித்தான் பேசுவார். தன்னுடைய ஆதரவு தளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பேசினால்தான் மக்களுக்கு பிடிக்கும், தன்னை ஆதரிப்பவர்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக மறுபடியும் மீண்டும் வந்தால் மீண்டும் அவர் இப்படித்தான் பேசுவார். ஏனென்றால் சம்பாதிப்பதற்கு, வாழ்வதற்கு அவருக்கு தெரிந்த ஒரே வழி இதுதான். தியாகம் செய்யக்கூடிய ஆட்களாலாம் அவர் இல்லை. சுய ஒழுக்கம் என்பது இல்லை. பத்திரிகை துறைக்காக, மக்களுக்காக தியாகம் செய்கின்ற மனப்பான்மை உள்ளவர் இல்லை. ஆகவே சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவரை ஒரு பத்திரிகையாளராக நினைத்து ஏமாந்து விடக்கூடாது கோர்ட்டும் அரசும். அவர் ஒரு பிளாக்மெயிலர், ஒரு விமானத்தை கடத்துற ஹைஜாக்கர் மாதிரி, பொதுமக்களை பிடித்து வைத்துக் கொண்டு பேரம் பேசுகின்ற ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரி, ரகசியங்களை எடுத்துக்கொண்டு பிளாக்மெயில் செய்து குடும்பங்களை சீரழிக்கின்ற ஒரு பிளாக்மெயிலர்கள் போல. அப்படித்தான் சவுக்கு சங்கரை
கருதி அவர் மேல் உரிய விசாரணை நடத்தி தகுந்த தண்டனையை வழங்குவேன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக்ஸ். நன்றி, வணக்கம்.